P என்பவர் தனியே ஒரு வேலையின் 1/2 பகுதியை 6 நாட்களிலும், Q என்பவர் தனியே அதே வேலையின் 2/3 பகுதியை 4 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இப்போ இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா பிங்கிறவங்க ஒரு வேலை, அதாவது ஒரு வேலைன்னு ஃபுல்லாக கொடுக்காம ஒரு வேலையில் பாதி 1/2 பாதி வேலையை 6 நாளில் முடிப்பாராம். ஓகேயா? அதே மாதிரி பிங்கிறவர் பாதி வேலையை 6 நாளில் முடிப்பார். க்யூங்கிறவர் ஒரு வேலையில் 2/3 பாகத்தை 4 நாளில் முடிப்பார். அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 3/4, அதாவது ஒரு வேலையில் அந்த வேலையில் 3/4 பகுதியை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது எப்படி பண்ணலாம்? அப்போது நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க? பி வந்துட்டு ஒரு வேலையோட பாதி, அதாவது 1/2 6 நாளில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஃபஸ்ட்டு. அதே மாதிரி க்யூங்கிறவங்க ஒரு வேலையில் 2/3 4 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. அப்போ என்ன, அந்த 1/2ன்னு கொடுத்துருக்காங்களா, இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பி ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 12 நாளில் முடிப்பாங்க. அதுதான் இப்போ ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாரு. 1/2ன்னா அதில் பாதி, அப்போ பாதினா 2ஆல் டிவைட் பண்ணால் 6 வந்துருச்சா? அதுதான். அப்போ பிங்கிறவங்க ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பாங்க. அதே க்யூ வந்துட்டு 2/3 வேலையை 4 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்றாங்களா. இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 3 சார் என்ன வந்துடும் 6. அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு பிங்கிறவங்க ஒரு வேலையை 12 நாளையும் க்யூங்கிறவங்க 6 நாள்லேயும் முடிப்பாங்க. இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னா சேர்ந்து ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு சேர்ந்து கேட்டாங்களா என்ன பண்ணுவோம்? இந்த ஃபார்மில் போட்டுப்போமா? A × B / A + B. சேர்ந்து டுகெதர்னு கேட்டாங்கன்னா A + B போடுவோம் அந்த இடத்துல. இதே தனித்தனியாக A மட்டும் B மட்டும் இப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல A - Bன்னு போடுவோம். சரியா? இங்கே சேர்ந்துன்னு கேட்டனால A + B போட்டுட்டோம். அப்போ ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது? 12 இருக்கா? 12 போட்டாச்சு. பிங்கிற இடத்துல 6 இருக்கா? 6 போட்டாச்சு. அடுத்து A + B அப்படின்னா 12 + 6 என்ன? 18. அதை போட்டாச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம 3 டேபிளில் அடித்தோம் அப்படின்னா இது வந்து என்ன 2 டைம்ஸ் வரும். இது என்ன 6 டைம்ஸ் வருமா? 6 டைம்ஸ் வரும். இதை திரும்பி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 டேபிளில் பண்ணால் 2 டைம்ஸ். அப்போ 2 2s are 4. அப்போ ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாளில் முடிப்பாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு வேலை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்கல, அதில் 3/4 பாகத்தை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்களா. அதனால் இன்ட்டு 3/4 3/4 போட்டோம் அப்படின்னா 4 4 கேன்சல் ஆயிரும். அப்போ 3. அவங்க கேட்டது ஒரு வேலையில் 3/4 பாகத்தை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டனால எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? நமக்கு 3 டேஸில் முடிப்பாங்க. ஓகேயா?